இன்றைய பொருள் புதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சௌமியா. இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய காங்கிரஸ் இளவரசர் சதி செய்வதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார். இடஒதுக்கீடும் சாதிவாரி கணக்கெடுப்பும் இவ்வளவு தீவிரமாக அரசியல் களத்தில் பேசு பொருளாக இருப்பதற்கு காரணம் என்ன? விவாதிக்கலாம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார், இப்போ இந்த இடஒதுக்கீடு இந்த அரசியல் களத்தில் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறதுக்கான காரணம் எப்படி நம்ம பார்க்கலாம்? ஜாதிவாரி கணக்கீடு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் வைத்து வருகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கோரிக்கையை வலுவாக முன்வைக்கிறது. சமீப காலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறார். ஆனால் பாஜகவுக்கோ அவர்களை வழிநடத்துகிற RSS அமைப்புக்கோ ஜாதிவாரி இடஒதுக்கீடு கூடாது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்ப அண்மையில மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க இருப்பதாக சொல்கிறார்கள். 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடத்தப்படவில்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுகிற பொழுதுதான் உண்மையிலேயே இடஒதுக்கீட்டின் பலன் யாருக்கு சென்று சேர்கிறது என்பதை நம்மால் கண்டறிய முடியும். ஆனால் பாஜக என்ன சொல்றாங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் சமூகத்திலே பிளவுகள் அதிகமாகும் என்ற ஒரு பொய்யான போலியான ஒரு வாதத்தை பாஜக தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. இவ்வளவு அக்கறையா அணுகிற பாஜக ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த தயக்கப்படுறாங்க? ஏன்னா பாஜக என்பது அடிப்படையிலேயே உயர் ஜாதியினருடைய நலன்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி. அவர்கள் கூட பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு என்பது இருக்கிறது. 50% பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, பிறகு 18% பட்டியலின மக்களுக்கு, 1% பழங்குடி மக்களுக்கு என்று நம்முடைய தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு நடைமுறையில இருக்கிறது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த 69% இடஒதுக்கீட்டை பாஜக உண்மையிலேயே ஏற்கவில்லை. இந்த 50 ஒட்டுமொத்த இடஒதுக்கீடு 50%த்திற்கும் மிகக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவு என்று சொல்ல முடியாது. அவர்கள் 50%த்திற்கு மிகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. நீதி கட்சி ஆட்சி காலத்திலேயே தமிழ்நாட்டிலேயே இடஒதுக்கீடு வந்துவிட்டது. நீங்கள் கேட்டது போல அரசியல் களத்தில் இடஒதுக்கீடு எப்பொழுதுமே ஒரு பேசுபொருளாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு மிக முக்கியமான காரணங்களிலே ஒன்று இந்த கம்யூனல் ஜீவோ என்று சொல்லக்கூடிய வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிற பொழுதெல்லாம் பாஜக என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் ஓபிசிக்கான இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அந்த இடங்களை பறித்து பாஜக என்ன சொல்கிறது என்றால், காங்கிரஸ் கட்சி இந்த இடஒதுக்கீட்டை சிதைக்க முயல்கிறது, பறிக்க முயல்கிறது. நாம் ஒன்றை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை யார் நினைத்தாலும் பறிக்க முடியாது. ஏனென்றால் சட்டத்தை அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்த டாக்டர் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பட்டியலின மக்களினுடைய அந்த இடஒதுக்கீட்டை, பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அரசியல் சட்டத்தின் ஒரு பகுதியாக மாற்றிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். எனவே இவர்கள் ஒரு பொய்யான காங்கிரஸும் இடதுசாரியும் ஒரே புள்ளியில தான் இருக்கீங்க. அப்புறம் இடஒதுக்கீடு வரும்போது மட்டும் பாஜகவை ஏன் தனிமைப்படுத்துற மாதிரி இருக்குங்க? இல்ல, அதாவது கம்யூனிஸ்டுகள் கேட்ட எங்களுடைய கொள்கை என்பது அடிப்படையிலே நீங்கள் கேட்டது போல இந்த ஜாதி வாரியான இடஒதுக்கீடு தவிர பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஏழைகளுக்கும் 1% இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி இருந்த பொழுதே அத்தகைய ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அவர் ஒரு முயற்சி செய்தார். பிறகு தேர்தல் தோல்வி காரணமாக அதை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். இப்ப நாங்க கேட்டதும் பாஜக கொண்டு வந்திருப்பதும் ஒன்று அல்ல. ஏன்னா நாங்க என்ன சொல்றோம், இந்த வருமான வரம்பை இன்னும் அதிகரிக்க வேண்டும். இப்ப பல இடங்கள்ல என்ன சொல்றாங்க, இந்த இடபிள்யூசி என்று சொல்லக்கூடிய
பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கான இடஒதுக்கீட்டு அந்த மதிப்பெண்ணை விட பட்டியலின மக்களுக்கான அந்த மதிப்பெண் அதிகமாக இருந்தால்தான் அவர்கள் செல்ல முடியும் என்கிற அளவுக்கு இருக்கிறது. இந்த வருமானத்திலும் ஒரு சமச்சீரற்ற நிலைமை இருக்கிறது. இந்த இடஒதுக்கீட்டை நாங்கள் ஆதரித்த அதே நேரத்தில் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அழுத்தமாக வலியுறுத்தியது. இவர்கள் தனியார் துறையில இடஒதுக்கீடு கொண்டு வர தயாராக இருக்கிறார்களா என்கிற கேள்வி. இரண்டாவது, பொருளாதார ரீதியாக பின்தங்கியோருக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்பதில் பாஜக சொல்வதும் கம்யூனிஸ்டுகள் சொல்வதும் ஒன்றல்ல. இரண்டும் வெவ்வேறு வகையான தன்மை கொண்டவை. இதுல என்ன, வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல முற்படுத்தப்பட்ட ஜாதி என்று அடையாளம் கண்டவர்கள் கூட பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலை இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது என்பதற்காகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி, இது கற்பூரி தாகூர் கூட, இந்த பீகாரினுடைய முதல்வராக இருந்த கற்பூரி தாகூர் பார்புலா என்று சொல்வார்கள், அவர்களும் கூட இதை முன்வைத்திருக்கிறார்கள் என்பது ஒன்று. இன்றைக்கு இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மத ரீதியான இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று பாஜக சொல்கிறது. அதனாலதான் ஜார்க்கண்ட்ல ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சொல்றாரு, ஒரு பாஜக எம்எல்ஏ இருந்தால் கூட நாங்கள் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தருவதை அனுமதிக்க மாட்டோம். ஆனால் இவர்களது கூட்டணியில் இருக்கிற, இன்றைக்கு கூட்டணி ஆட்சி நிலைப்பதற்கு காரணமாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறார். இப்ப நாளைக்கே ஆந்திராவில் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் பாஜக சந்திரபாபு நாயுடு கட்சியினுடைய, அந்த தெலுங்கு தேசம் கட்சியினுடைய ஆதரவு வேண்டாம், நாங்கள் ஆட்சியை இழந்து விடுவோம் என்று சொல்வதற்கு தயாரா? அடிப்படையிலேயே பாஜக என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பினால் வழிநடத்தப்படுகிற ஒரு கட்சி. இப்போ இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் பாஜக விமர்சிக்கிறீங்க, சாதிவாரி கணக்கெடுப்புன்னு வரும்போது பாஜக விமர்சிக்கிறீங்க. இதே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக அருந்ததியர் அவங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடை கேட்கும் போது அவரவர் தேவைக்கேற்ப அந்த அரசியல் மாறுது அப்படிங்கிறீங்களா? இல்ல, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு இன்று நிலை பெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இது எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் அருந்ததிய மக்களுக்கு பட்டியலின மக்களினுடைய இடஒதுக்கீட்டின் ஒரு பகுதியாக உள்ஒதுக்கீடு வர வேண்டும் என்று அருந்ததிய மக்கள் மட்டும்தான் அதுவரை போராடி வந்தார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய மாநில செயலாளராக இருந்த என் வரதராஜன் அன்றைக்கு மிக கடுமையாக போராடியதால் தான் கலைஞர் ஆட்சியில அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு வந்தது. இப்ப கூட விசிக என்ன சொல்றாங்கன்னா, மறுசீராய்வு மனு நீங்கள் கேட்பது போல ஒரு மறுசீராய்வு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் விசிக தாக்கல் செய்தது. ஆனா அவர் இப்ப சமீபத்துல கூட தொல் திருமா என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை, மாறாக அந்த உள்ஒதுக்கீடை மாநில அரசுகள் தருவது என்பது அம்பேத்கருடைய கோட்பாட்டுக்கு எதிரானது என்று சொல்கிறார்கள். இது எங்களை பொறுத்தவரையில் இந்த ஒரே கூட்டணியில், இந்தியா கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக ஒரே மாதிரியான நிலைப்பாட்டை தான் இடஒதுக்கீட்டில் எல்லாரும், இப்ப காங்கிரஸோடு கூட நாங்கள் முரண்படுகிற இடங்கள் உண்டு. ஏன் இதே 69% இடஒதுக்கீடு என்று வந்த பொழுது அன்றைக்கு கம்யூனிஸ்டுகள் அழுத்தமாக ஆதரித்தார்கள். ஏன் இன்னும் சொல்ல போனா, இது நிலை பெறுவதற்கு அதிமுகவுடைய அன்றைய தலைவர் செல்வி ஜெயலலிதா அம்மாவுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு உண்டு. அதுதான் அவங்க அரசியல் சட்டத்தின் ஒரு பகுதியாக மாற்றியதால இன்றைக்கு 69% இடஒதுக்கீடு என்பது தமிழ்நாட்டில் இருக்குது. இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மத ரீதியா இந்த ஒதுக்கீடை நகர்த்துறாங்க அப்படின்னு பாஜக விமர்சிக்கிறாங்க. அதாவது காங்கிரஸ் இந்த இடஒதுக்கீடை மத ரீதியா நகர்த்துறாங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கலாம் சார்? அது என்ன, அதுல என்ன முகாந்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாட்டிலேயே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. நீங்க கூட ஒரு வேலை வாய்ப்பு விண்ணப்பத்தை வாங்கினீங்கன்னா முஸ்லீம்களுக்கு இதுவரை இந்தியாவிலேயே இடஒதுக்கீடு இல்லை என்று கூறிவிட முடியாது. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல என்ன பண்ணோம்னா, இஸ்லாமியர்களுக்கு என்று மத ரீதியாக கொடுத்தால் அது பிரச்சனையாகும் என்பதால் கலைஞர் என்ன செஞ்சார்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டின் ஒரு பகுதியாக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார். இந்த இடத்துல நான் சச்சார் குழு என்ற இஸ்லாமியர்களுடைய வாழ்நிலை குறித்து ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட சச்சார் குழு உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களினுடைய வாழ்க்கை குறித்து எவ்வளவு மோசமாக இருக்கிறது, எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் என்று ராஜேந்திர சச்சார் குழு சொல்கிறது. பிறகுதான் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனும் இஸ்லாமியர்களுக்கு குறிப்பிட்ட சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஏதோ
முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதே ஒரு தேசவிரோதம் போல இவர்கள் பேசுவது என்பது அடிப்படையிலே அறமற்றது, அர்த்தமற்றது. இப்ப பிரச்சனை நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பொதுத்துறை நிறுவனங்களை பூரா அழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, மத்திய அரசு வேலை வாய்ப்புகளை பூரா குறைக்கிறீங்களே, இதனால் இடஒதுக்கீடு பாதிக்காதா? இன்றைக்கு நீங்க ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளை பூரா அவுட் சோர்சிங் கொடுக்குறீங்களே, அதனால சமூக நீதி பாதிக்காதா? இன்னும் சொல்ல போனா RSS அமைப்பு என்பது அடிப்படையிலேயே இந்த ஜாதி ரீதியான சமூக ரீதியான இடஒதுக்கீட்டை ஏற்காத ஒரு கட்சி. அதை நம்ம ஒரு இயக்கம், அதனுடைய வழிவந்தவர்கள் தான் பாஜக. இன்றைக்கு என்ன திடீரென்று அவர்கள் சமூக நீதியின் மீது மிகப்பெரிய அக்கறை கொண்டவர்கள் போல நடிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இரண்டு கட்சியும் ஆட்சியில பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருந்த எதிராக காலத்துல வந்து இந்த இடஒதுக்கீடும் சரி சாதிவாரி கணக்கெடுப்பும் சரி பண்ணாம இந்த இந்த மாநில தேர்தல்ல வந்து இரண்டு கட்சிக்கும் வந்து ஏன் இந்த இடஒதுக்கீடும் சரி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் சரி அரசியல் காரணத்துக்காக இதை வந்து பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப ஜார்க்கண்ட் தேர்தல்ல பழங்குடி மக்கள் அதிகமாக கொண்ட ஒரு மாநிலம் ஜார்க்கண்ட் மாநிலம். இப்ப நமக்கு வந்து 1% இடஒதுக்கீடு தான் நம்ம தமிழ்நாட்டுல பழங்குடி மக்களுக்கு இருக்கு. சில மாநிலங்கள்ல 10%, 15% கூட, இன்னும் சொல்ல போனா வடகிழக்கு மாநிலங்கள்ல பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு தான் அதிகம் மற்றவர்களுக்கான இடஒதுக்கீட்டை விட. ஏன் பாஜக ஜார்க்கண்ட் தேர்தல் வருகிற பொழுது, ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல், அதுபோல மகாராஷ்டிராவிலையும் ஒரு ஓபிசி என்பது ஒரு கணிசமான அளவு இருக்கிறார்கள். இவங்க என்னன்னா மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவது யார்? நீங்க பாருங்க, ஊடுருவல்காரர்கள், அதிக பிள்ளை பெறுபவர்கள் என்று மத ரீதியாக சிறுபான்மை மக்களை தனிமைப்படுத்த முயற்சிப்பது யார்? இது மட்டும் இன்னைக்கு இல்ல, ஊபி தேர்தலில் நடத்துறாங்க. ஏதோ காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ச்சியாக சொல்றாங்க, அவங்க நாங்க ஜாதி வாரியான இடஒதுக்கீடு கேட்கிறோம். ஏன் காங்கிரஸுக்கு போட்டியா இப்ப பிஜேபி சொல்ல வேண்டியதானே? நீங்க என்னங்க சொல்றது? எங்க கொள்கையும் ஜாதி வாரி இடஒதுக்கீடு தான். ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் தேவைப்பட்டால் இடஒதுக்கீட்டை மறுசீரமைப்பு செய்வோம் என்று சொல்ல பாஜக தயாரா? இன்றைக்கு போகிற இடங்கள்லாம் இடஒதுக்கீட்டுக்காக நம்முடைய பிரதமர் மோடி பேசுகிறார், ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறார். ஏன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு இவ்வளவு திமுக? நீங்க சொல்வது போல இந்தியா கூட்டணி ஒருவேளை ஆட்சிக்கு வந்திருந்தால் நிச்சயமாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கும். ஆனா பாஜக இன்றைக்கு வரைக்கும் அதை ஒத்துக்கொள்கிறார்களா? ஏன் மறுக்கிறாங்க? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினா என்ன குடிமூழ்கி போயிடும்? தமிழ்நாட்டிலேயே பல பல சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு இந்த அடிப்படையில இடஒதுக்கீடு வேணும்லாம் கேட்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு சதவீத கணக்கை சொல்றாங்க, எங்க கம்யூனிட்டி இவ்வளவு இருக்கு, எங்க கம்யூனிட்டி இவ்வளவு இருக்குன்னு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினால் பிரதமர் மோடி மகாராஷ்டிராவுடைய தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரத்தை இப்போ முன்னெடுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இதுல ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் நோட் இருக்குமா? ஏன்னா அவர்கள் ரெண்டு விஷயம். ஒண்ணு, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்கு இந்த முறை பாஜகவுக்கு கிடைக்காது என்கிற அச்சம். எனவே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்க இடஒதுக்கீட்டை அதிகரிப்போம்னு சொல்லல, உங்க இடஒதுக்கீட்டை உங்களுக்கான இடங்களை பறித்து காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விட போகிறது. அப்ப காங்கிரஸ் எங்க சொல்லிச்சு? அப்படி சொல்லவே இல்லையா? இன்னும் சொல்ல போனா ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலேயே கேட்டாரே, இவ்வளவு ஊடகவியலாளர்கள் இருக்கீல, இதுல எத்தனை பேர் ஓபிசி, எத்தனை பேர் எஸ்சி இருக்கீங்க, எத்தனை பேர் எஸ்டி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரே. அது அப்படி என்னைக்காவது மோடி அவர்கள் கேட்டதுண்டா? அமித்ஷா அவர்கள் கேட்டதுண்டா? ஒவ்வொரு மாநில அமித்ஷா அவர்கள் டைரக்டா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாரு, பாஜக ஒரு எம்எல்ஏ இருக்கிற வரைக்குமே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு தர முடியாது அப்படிங்கறத வந்து முன்வைக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? அதுதான் அவர்கள் வந்து அப்ப ஜார்க்கண்ட்ல இடஒதுக்கீட்டுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ இருந்தால் கூட நாங்க கொண்டு வர மாட்டோம். இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இஸ்லாமியர்களுக்கு எத்தனை இடங்களை ஒதுக்கியது? இப்ப ஆளுங்கட்சியா இருக்கே பாஜக, ஏன் வந்து அவங்களும் வந்து நம்ம நாட்டினுடைய ஒரு பகுதி தானே? ஏன் இஸ்லாமியர்களுக்கு நீங்க உங்க எம்பி சீட்டு தர மறுக்கிறீங்க? பிறகு எப்படி என்னன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக விஷம் கக்க முயல்கிறார்கள். அதுதான் அடிப்படை. அவர்கள் இந்த நாட்டுக்கு அதனாலதான் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்ப ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய 370வது பிரிச்சாங்க. வக்பு வாரிய திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா, இவர்கள் ஆட்சியில் விலைவாசி உயர்ந்திருக்கிறது, வேலையின்மை அதிகரித்திருக்கிறது, பணவீக்கம் அதிகரித்திருக்கிறது. இதையெல்லாம் திசை திருப்ப, மடை மாற்ற, ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தத்தான் இவர்கள் இடஒதுக்கீட்டு பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல ஜார்க்கண்ட் ஒரு பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். மகாராஷ்டிராத்திலையும் பல்வேறு பிரிவு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அதில தோல்வி தங்களுக்கு உறுதி என்று தெரிந்து விட்டதால்
ஊபி எப்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல எல்லாம் இவங்க ஒரு மத ரீதியாக அதை மாற்ற முயற்சித்தார்களோ அதே மாதிரியான ஒரு அணுகுமுறையைத்தான் பாஜக இன்றைக்கு பின்பற்றுகிறது. அவர்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. இந்த தேர்தல் நீங்க ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா சொல்றீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழர் திருக்குறள் இங்க வேண்டியது. அங்க ஊபிக்கு போனா என்ன சொல்ல வேண்டியது? வட மாநில மக்களை தமிழ்நாடும் கேரளாவும் அவமதிக்கிறதுன்னு பேசினாரா இல்லையா? இதே ஒடிசாவில் போன பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய சாவியை தமிழ்நாட்டுக்காரர்கள் திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று பேசினாரா இல்லையா? இவர் நாடு முழுவதும் பிரதமர். மாநிலத்துக்கு மாநிலம் அதற்கேற்ப பேசுவது என்பது பொருத்தமல்ல. இந்த தேர்தலிலும் நிச்சயமாக ஜார்க்கண்ட் மக்களும் சரி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு. பொருள் புதிது நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இடஒதுக்கீட்டை பிரதமர் மோடி தற்போது ஏன் கையில் எடுக்கிறார், அது குறித்து தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். மதுக்கூர் ராமலிங்கம், இப்போ தற்போதைய சூழல்ல இந்த 2 மாநில தேர்தலில் இடஒதுக்கீட்டை பத்தி பிரதமர் மோடி பேசிட்டு இருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு வரும்போது அதை பின்னோக்கி பயணிக்கிற மாதிரி தெரியுது. இந்த நிலைப்பாடை இந்த மாநில தேர்தலில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக மகாராஷ்டிரா தேர்தலில் நீங்க யார் ஆட்சியில் இருக்க? மகாராஷ்டிராவில் சிவசேனாவிலிருந்து பிரிந்து போனவர்கள், சரத்பவாரிடமிருந்து பிரிந்து போனவர்கள், இவர்களை கொண்ட பிரிந்து போன சில கட்சிகளை, சில குழுக்களை வைத்துத்தான் பாஜக ஒரு செயற்கையான பெரும்பான்மையை உருவாக்கி அங்கே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த இரு கட்சிகளுமே இன்றைக்கு ஒரு கட்சிகள் கூட சொல்ல முடியாது. ஒன்று சொல்ல போனா சிவசேனை கட்சி நீண்ட காலமாக பாஜகவோடு உறவில இருந்த கட்சியைத்தான், அதையே அந்த கட்சியையே உடைத்தது பாஜக. அதுபோல சரத்பவார் கட்சியை அஜித் பவார் கிட்டத்தட்ட 80,000 கோடி அமலாக்கத்துறையினுடைய வழக்கை நிதியெல்லாம் தள்ளுபடி செய்துதான் இருக்கு. அந்த மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அங்க இருந்த சிலை கூட சமீபத்தில் உடைந்து விழுந்தது என்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில ஒரு கடுமையான அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. இந்த முறை அங்க அவங்க ஒரு காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த இந்தியா கூட்டணி உருவாகாது என்று நினைத்தார்கள். வலுவான கூட்டணி என்பது உருவாகிவிட்டது. அதனால் தான் நீங்க என்னங்க, ஒரு நாட்டினுடைய பிரதமர் இப்படி பேசலாமா? ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் இப்படி பேசலாமா? ஊடுருவல்காரர்கள் என்று பேசலாமா? அதிக பிள்ளை பெறுபவர்கள் என்று பேசலாமா? தேர்தல் இன்று வரும், நாளை போகும். ஆனால் இந்த மக்களினுடைய ஒற்றுமை என்பது ரொம்ப வாழ்வாதாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவேதான் நீங்க சொல்லுங்க, நாங்க மகாராஷ்டிராவில் இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தோம், இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லுங்க. இதே ஜார்க்கண்டினுடைய முதல்வர் எப்படி டெல்லி முதல்வரை கொண்டு போய் நீங்க சிறையில வச்சீங்களோ, அதே போல ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் நீங்க கொண்டு போய் சிறையில வச்சீங்கல்ல. பழங்குடி மக்களுக்கு யாரு அநீதி இழைச்சதங்க? பாஜக என்னைக்காவது ஊழலுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கட்சியா பாஜக என்பது? எவ்வளவு சாதனை பத்தி பேசாம இடஒதுக்கீடு சம்பந்தமா மட்டும் பேசுறாங்க. இது வாக்கு வங்கியா மாறுமா? இல்ல, நிச்சயமாக பாஜகவுக்கு இது பயன்படாது என்றே நான் கருதுகிறேன். இடஒதுக்கீட்டை இவர்கள் கையில் எடுத்திருந்தால் கூட மக்களுக்கு தெரியும். இல்ல, மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வாக்குகளை எப்படியாவது நாம் கவர்ந்து விட முடியுமா என்று பாஜக முயல்கிறது. அது பலனளிக்காது என்பதுதான் நான் கூறிக்கொள்ள விரும்புவது. அதனால்தான் சாதனைகள், ஒன்றிய ஆட்சி பொறுப்புல நீங்க தான் 10 வருஷம் தாண்டி இப்ப கூட இருக்கீங்க, 2 டேர்ம் இருந்துட்டீங்க. நீங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனா இதுல நீங்க இடபிள்யூசி கொண்டு வர காட்டின ஆர்வத்துல இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா பொதுவா என்ன சொல்றாங்க? பட்டியலின மக்களுடைய மக்கள் தொகை என்பது அதிகரித்திருக்கிறது, எனவே அவர்களுக்கான இடஒதுக்கீட்டு வரம்பை அதிகப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை வருகிறதா இல்லையா? நீ இன்னும் சொல்ல போனா, நீங்க பட்டியலின மக்களினுடைய இடஒதுக்கீடு குறித்து இவ்வளவு கவலைப்படுகிற பாஜக அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பட்டியலின மக்களை பசு மாமிச அரசியலின் பெயரால் படுகொலை செய்வது யார்? இந்த பசு அரசியலை திரும்ப திரும்ப பேசுறாங்களே, இது யாருக்கு எதிரானது? இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரானதல்ல, சாதாரண எளிய உழைக்கும் மக்களாக இருக்கிற பட்டியலின மக்களுக்கு எதிரானது. எனவே இவர்கள் நான் தான் சொல்றேன், பிலாசபிக்கலாக ஐடியாலஜிக்கலாக பாஜக என்பது இடஒதுக்கீட்டை ஏற்காத ஒரு கட்சி. நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த மருத்துவ மாணவர்களுக்கான அந்த மத்திய தொகுப்பு இடங்கள்ல இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது. அதிலும் இடஒதுக்கீடு வேண்டும்
என்று திமுக அரசு வழக்கு தொடுத்த பொழுது அதிலே கொடுக்க கூடாது என்று உச்ச நீதிமன்றத்திலே வாதிட்ட கட்சி பாஜக, மறந்துவிடக் கூடாது. அவங்க என்ன சொன்னாங்க? அதெல்லாம் தகுதி திறமையை பார்த்து தாங்க, இன்னும் இடஒதுக்கீடு வந்த பிறகுதான் இங்க ஊழல் அதிகரிச்சிருச்சுன்னு பேசுறவங்க எல்லாம் பாக்குறமே. இது உண்மையிலேயே பாஜக இடஒதுக்கீடு ஒரு பொலிட்டிக்கல் காரணத்துக்காகவும் இல்ல அது வாக்கு வங்கியா மாத்துறதுக்காக இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணியில அது சார்பா என்ன வலுவான ஒரு காரணம் இருக்கு? இதை எப்படி நீங்க எதிர்த்து இது பண்ண போறீங்க? இல்ல, ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்கிற அந்த காங்கிரசினுடைய முழக்கம் தான் இதுவரை திராவிடர் கழகம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், பல்வேறு சமாஜ்வாதி கட்சி கேட்டுக்கிட்டு இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கிட்டு இருந்திருக்கலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் இதை கையில் எடுத்திருப்பது இவர்களை கதிகலங்க வைக்கிறது. எனவேதான் அவர்கள் திசை திருப்புவதற்காக, ஐயோ உங்க இடங்களை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விட போகிறார்கள் அப்படி எங்க சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி? எங்க சொல்லியிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே? இல்லையே. இன்னும் சொல்ல போனா அந்த இடஒதுக்கீட்டை பாதுகாப்போம் அப்படித்தானே. நீங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள். நீங்கள் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்பெல்லாம் நீதிமன்றத்தில் போய் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அபிடவிட் தாக்கல் பண்றது பாஜக. காங்கிரசினுடைய வறட்சி. அதே போல மகாராஷ்டிராவில் சரத்பவாருடைய கட்சி ஒரு வலுவான கட்சி. இங்க ஜார்க்கண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஜேஎம்எம் ஒரு வலுவான கட்சி. இவர்களை தேர்தல் களத்திலே நேர்மையாக எதிர்கொள்ள முடியாத பாஜக கையில் எடுத்திருக்கிற ஒரு காலாவதியான ஒரு ஆயுதம் தான் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து என்பது. உண்மையிலேயே இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து என்று வருமேயானால் அது பாஜகவினால் வருமே தவிர இந்தியா கூட்டணியினால் ஒருபோதும் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வராது. ஏன்னா இதில் இருக்கிற கட்சிகள் எல்லாமே சமூக நீதிக்காக போராடுகிற கட்சிகள். இதை ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த 69% இடஒதுக்கீடு இன்னமும் கூட உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது நாளைக்கு ஒருவேளை ஒன்றிய அரசினுடைய கருத்து கேட்க என்ன சொல்லுவாங்க, 50% மிக கூடாது, இதுதான் ஒன்றிய அரசினுடைய நிலைப்பாடு என்றுதான் அவர்கள் சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனா, நான் முதல்ல சொன்னேன், எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன்ல யார் நினைத்தாலும் கை வைக்க முடியாது. அது பாஜக ஒரு பொய்யான ஒரு வாதத்தை வைக்கிறது. எது ஆபத்துக்குள்ளாகும்? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது ஆபத்துக்குள்ளாகும். அது யாரால் ஆகும்? ஆனால் பாஜகவால தான் ஆகும். நான் சொல்றேன், இடஒதுக்கீடுக்கு ஐடியாலஜிக்கலாக எதிரானவர்கள், ஐயோ ஓபிசி மக்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டார்களோ என்கிற பயத்தில உங்கள் இடத்தை நீங்க சொல்லுங்க, நாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், அதன் அடிப்படையில் இடஒதுக்கீடை மறுசீரமைப்பு செய்வோம் என்று சொல்ல தயங்குகிற பாஜக மறுபக்கம் போய் என்ன சொல்லுது, உங்க இடத்தை பூரா இஸ்லாமியர்களுக்கு எடுத்து கொடுக்க போறாங்க. ஏற்கனவே மகாராஷ்டிரா மாநிலம் மத கலவரத்தால் மிகப்பெரிய அளவுக்கு விலை கொடுத்த ஒரு மாநிலம். குறுகிய தேர்தல் நலனுக்காக அங்க இருக்கக்கூடிய ஓபிசி மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் இடையில ஒரு மோதலை உருவாக்க முயல்வது என்பது தேர்தல் அரசியலை தாண்டி ஒரு ஆபத்தானது. எனவே காங்கிரஸ் கட்சி ஜாதிவாரி கணக்கெடுப்பை கையில் எடுத்திருப்பது இவர்களுக்கு அச்சம் ஊட்டுகிறது என்பதால் தான் நம்முடைய பிரதமர் அவர்களும் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்களும் இந்த தேர்தல் களத்தில், தேர்தல் முடிஞ்ச உடனே இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு குறித்து பேசுறீங்க, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இடஒதுக்கீட்டுடைய சதவீதத்தை உயர்த்தவோ, நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பொருளாதார பிரச்சனையை திசை திருப்பத்தான் இவர்கள் இடஒதுக்கீடு என்பது ஒரு அம்சம். அதனால் மட்டுமே மக்களினுடைய எல்லா வாழ்க்கை பிரச்சனைகளையும் தீர்த்து விட முடியும் நான் நம்பல. இன்னைக்கு வேலையின்மை என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை. உலகத்திலேயே அதிகமான இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. ஆனா நிரந்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு காவு கொடுக்கிற இந்த கட்சி சமூக நீதியை பற்றி, இடஒதுக்கீட்டை பற்றி மிகவும் போலித்தனமான முறையில் பேசுகிறது என்பதுதான் என்னுடைய அழுத்தமான குற்றச்சாட்டு. இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி திரு மதுக்கூர் ராமலிங்கம். பொருள் புதிய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.